தவிக தலைவர் விஜயனுடைய இந்த கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்டிருக்கிற நெரிசலில் சிக்கி 30 பேர், முன்னமது 10 பேர் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அந்த எண்ணிக்கை 30 பேராக மாறியிருக்கிறது. ஒரு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பிறகு தானாகவே திரள்கின்ற ஒரு கூட்டமாக இப்பொழுது பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டமாக இருக்கின்றது. அளவுக்கு மீறிய கூட்டம் அல்லது அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இவரை நோக்கி திரள்வது. இதற்குரிய காரணமாக பரம்பரையாக ஆட்சியை வைத்திருக்கின்ற கட்சிகள் அல்லது அந்த ஒரு மாற்றத்தை வேண்டிய மக்கள், அந்த இரண்டு தரப்புமே தங்களுக்கான தேவையாக அல்லது தங்களுக்கான நாயகனாக அவரை பார்ப்பதாக கூட இருக்கலாம் என்றால், ஒரு உயர்ந்த கட்டத்தில் ஒரு உயர்ந்த நடிகராக இருக்கின்ற பொழுது இன்னுமே திரைப்படங்கள் மூலம் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் தனது நிலையை மாற்றி அவர் வந்தது கூட சில வேளைகளில் மக்களுடைய மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு இடையே நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இந்தியாவிலே தேர்தல் பிரச்சாரங்கள் மிக மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற காலப்பகுதிகள் இது. அதிலும் மிக முக்கியமாக தாவேக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜயனுடைய பிரச்சாரங்களை கேட்பதற்காக வார இறுதி நாட்களிலே மக்கள் திரளாக கூடுவது நமக்கு தெரியும். இது வழக்கமாக பல நிகழ்வுகளாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் துக்கமான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு கரூர் பகுதியில் இடம்பெற்றிருக்கிற அவருடைய பிரச்சார கூட்டத்திலே கிட்டத்தட்ட 30 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்வதற்கான சரியான ஒழுங்கு வசதிகள் செய்யாத காரணத்தினால் அந்த நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்திருக்கிற மிக துக்ககரமான ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. இதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்தித்திருக்கிறேன் தர்மா. ஏற்கனவே சொன்னது போல தவிக தலைவர் விஜயனுடைய இந்த கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்டிருக்கிற நெரிசலில் சிக்கி 30 பேர், முன்னமது 10 பேர் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அந்த எண்ணிக்கை 30 பேராக மாறியிருக்கிறது. அதை விடவும் குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள் உட்பட நிறைய பேர் காயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக ஒரு துக்ககரமான நிகழ்வு. ஒரு கட்சியை ஆரம்பித்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு இளையவருடைய கூட்டத்திற்கு இந்த எதிர்பார்க்காத அளவில் கூடுகின்ற கூட்டம் என்பதும் அவருக்கு மறக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்புகள் போன்றவற்றையும் தாண்டி இந்த முறை அவருக்கு போலீசாரை அவருடைய கூட்டத்திற்கு அவர் செல்வதற்கு உதவி இருந்ததாக அவரே தனது உரையில் குறிப்பிட்டிருந்த பொழுதிலும், அதாவது பெருந்தெருவில் இருந்து கூட்டமேடியை அவர் அடைய முடியாத அளவிற்கு மக்கள் திரண்டிருந்தார்கள். அதாவது ஒரு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பிறகு தானாகவே திரள்கின்ற ஒரு கூட்டமாக இப்பொழுது பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டமாக இருக்கின்றது. இவ்வாறானவர்கள் கூடுகின்ற பொழுது அங்கே இடம்பெற்ற நெரிசல் மற்றும் ஆரம்பத்தில் உண்மையிலே இப்பொழுது பார்த்த தகவல்களின் சமூக வலைத்தள தகவல்களின்படி ஆரம்பத்தில் ஒரு சிறுமியைத்தான் காணவில்லை என்று தொடங்குகின்ற அந்த போராட்டமானது பலரையும் காணாமல் போய் அந்த நெருங்கி அடித்து, அதாவது ஸ்டாம்பேட் என்பார்கள், நெருங்கி அடித்து மக்கள் இறந்த நிகழ்வாக இது இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் கவலை தரும் செய்தி. நிச்சயமாக இதன் விளைவுகள் என்பன வழக்குகளாகவும் அதே நேரம் அவருக்கான ஆதரவுகள் அதிகரிப்பதாகவும் இரண்டு பக்கமாக செல்ல போகின்றது. இது குறித்து மோடி அவர்களே உடனடியாக செய்தி வெளியிடுகின்ற அளவிற்கு நிலைமை பாதகமாக அமைந்திருக்கின்றது. மோடி அவர்கள் கவலையை தெரிவித்திருக்கின்றார். ஒரு அரசியல் கூட்டத்தில் இவ்வாறான சன நெரிசலில் மக்கள் இவ்வளவு கொல்லப்பட்டது தனக்கு கவலை அளிக்கின்றது என்றும், பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுதும் பலர் வைத்திய உதவிகளை நாட முடியாத அளவிற்கு திரண்டிருக்கின்றார்கள். இங்கே இடம்பெறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அந்த அளவுக்கு மீறிய கூட்டம் அல்லது அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இவரை நோக்கி திரள்வது. இதற்குரிய காரணமாக பரம்பரையாக ஆட்சியை வைத்திருக்கின்ற கட்சிகள் அல்லது அந்த ஒரு மாற்றத்தை வேண்டிய மக்கள், அந்த இரண்டு தரப்புமே தங்களுக்கான தேவையாக அல்லது தங்களுக்கான நாயகனாக அவரை பார்ப்பதாக கூட இருக்கலாம் என்றால், ஒரு உயர்ந்த கட்டத்தில் ஒரு உயர்ந்த நடிகராக இருக்கின்ற பொழுது இன்னுமே திரைப்படங்கள் மூலம் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் தனது நிலையை மாற்றி அவர் வந்தது கூட சில வேளைகளில் மக்களுடைய மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாமே. ஆனால் இப்பொழுது நடந்த சம்பவம் என்பது ஒரு வரலாற்று
புரள்வாக வரலாற்று புரட்சியாக காலம் காலமாக நினைவு கொள்ள கூடியதாக இருக்க போகின்றது. எனவே அந்த இறந்தவர்களுக்கும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் நாங்கள் அனுதாபத்தை தான் தெரிவிக்கக்கூடியதான ஒரு நிலவில் இருக்கின்றோம் என்று சொன்னால், இப்பொழுது முதல்வர் கூட நாளை அந்த இடத்திற்கு செல்ல போகின்றார். பல அதிகாரிகள் பல துறைகளை சேர்ந்தவர்கள் கூட காரூரை நோக்கி விரைந்ததாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தமிழகம் என்பதே ஒரு பதட்டத்தில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இவ்வாறாக ஒரு ஒரு எதிர்பாராத மாற்றம், அது கடந்த வாரம் கூட கை நாடி படித்து பார்க்கப்பட்டது போல, கடந்த வாரம் அதற்கு முதல் திருச்சியில் நடைபெற்றது கூட அதன் கூட்ட இடத்திற்கு நெருங்கவே முடியாத அளவிற்கு மக்கள் திரண்டிருந்த காரணங்கள் காட்டப்பட்டிருந்தன. எனவே இனிவரும் காலங்களில் இது தொடர்பான ஒரு மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கும் மற்றும் இதற்குரிய விசாரணை கமிஷன்கள் கூட அமைக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய இதாக இருந்தாலும் அவருடைய பணம் கூட இறந்தவர்களுக்கான பாதிப்புகளுக்கு அரசு கூட கொடுக்கும் நிதி உதவிகளை, ஆனால் உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன, உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. இது ஒரு அதாவது ஒரு விபரீதம், விபத்து என்று கூற முடியாது, விபரீதம். அரசியல் ஆர்வம் கொண்ட மக்கள் அதிக பாசம் கொண்ட ஒருவரை தேடி போவதான ஒரு நிகழ்வு போன்றுதான் இது தெரிகின்றது. அதாவது நாங்கள் சில நிகழ்வுகளை அதை பார்த்துத்தான் உணர முடியும். அந்த பார்த்து உணர்தல் என்பதன் மூலம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், அவர்களுக்குரிய தேவைக்குரிய அடையாளமாக இவர் தெரிகின்றாரா என்கின்ற ஐயம் திரிபுர எழுகின்றது. நிச்சயமாக இதையே அதை அப்படி கூட பார்க்கலாம். இன்னொரு பக்கத்திலே நான் நினைக்கிறேன், இதற்கு முன்னமும் ஒரு பெரிய நடிகர், அவர் தமிழ் திரையுலகைச் சேர்ந்தவர் அல்ல, தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். ஒரு பெரிய நடிகருக்கு இதே மாதிரியான கூட்டம் கூடியிருந்தது. ஆனாலும் தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றாரா என்று சொன்னால் அது இல்லை என்றுதான் அதற்கு பொருள் வந்தது. ஆக ஒரு நாயகன் வருகிற போது, ஆதர்சமான நாயகன், திரையிலை பார்த்து ஆசைப்பட்ட ஒரு நாயகன் மேடையிலே தங்களுக்கு முன்னம் கிட்ட மிக அருகாக தோன்றுகிற போது அவரை பார்ப்பதற்கான ஆசை இருக்குமே ஒழிய, தமிழக மக்கள் அதை தேர்தலிலே காண்பிப்பார்களா, அதை வாக்காக அளிப்பார்களா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காரணம், திராவிடம் தான் இதுவரைக்கும் அங்கே இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த இரண்டும் தான் மிக பிரதானமான கட்சிகளாக இதுவரைக்கும் கோலோச்சி இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையாரினுடைய காலப்பகுதிக்கு பிறகு ஒரு விதமான தளர்வு மற்ற பகுதியில் இருந்தாலும் இம்முறை அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பின்னர் சீமானினுடைய கட்சி அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. பின்னர் அதற்குமான ஒரு வாக்கு பிரிவுக்கான வழியினை விஜயினுடைய அரசியல் பிரவேசம் உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஆக விஜயினுடைய வெற்றி சாத்தியப்படுமா என்றால் ஒரு சாரார் ஆமாம், கேள்விக்கிடமில்லாமல் அது சாத்தியப்படும் என்ற ஒரு சாராரும், இன்னொரு சாரார் இல்லை, ஒருவேளை விஜயகாந்தனுடைய கட்சியோடு இல்லாவிட்டால் இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கூட்டாக இணைகிற போது அந்த வெற்றி சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இன்னொரு பக்கமும் பேசுகிறார்கள். மூன்றாவது தரப்பு இல்லை. நீங்கள் நினைக்கிறீர்களா ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி ஒரு அரசியல் கட்சி புதிதாக முளைத்து விட முடியும், ஆட்சிக்கு வந்துவிட முடியும் அப்படி என்று? ஆக இவ்வாறு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் போய்கொண்டிருக்கிறது. திருமாவளவன் ஒருவேளை இவர்களோடு அவர்களினுடைய தரப்பு இணையலாமா விஜய் தரப்போடு? அவ்வாறு இணைந்தாலும் தன்னுடைய சீனியர்கள் இருக்கிற போது முதலமைச்சர் பதவிக்கு விஜய் முனைவாரா, இல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த இடங்களை கொடுப்பாரா? இப்படியாக இந்த பதவி குறித்து ஒவ்வொரு கருத்துக்கள் வெளியிலே நிலவிக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது பேசுபொருள் என்னவோ இந்த 30 பேரினுடைய மரணம். 30 பேர், அதுவும் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஒரு விபத்தை போல அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறது. அது மிக வேதனையான ஒரு விடயம். அதுவும் மக்களுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிற, தன்னுடைய திரைப்படங்கள்லையும் சரி, இப்பொழுது அரசியல் பிரவேசத்திலும் சரி அதிகம் மக்கள் பக்கம் பேசுகிற விஜய்க்கு நிச்சயமாக இது ஒரு பெரும் இடியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதை மற்ற கட்சிகள் தங்களினுடைய அரசியலுக்காக பயன்படுத்தும். ஆனால் விஜய் இதை எப்படி சமன் செய்ய போகிறார்? ஒரு உயிர் போகிற போது அதை சமன் செய்வதற்கான வேறு வாய்ப்புகளே இல்லை. ஆக இதை நீங்கள் ஒழுங்குபடுத்தலில் ஏற்பட்டிருக்கிற குறை என்று நினைக்கிறீர்களா? இதை டிவிக்கு எதிர்வருகிற காலத்துல எப்படி சரி செய்யலும்னு நினைக்கிறீங்க? கட்டுக்கடங்காத கூட்டம் தான் காரணம். ஒழுங்குபடுத்தல் நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய முதலாய விடயமாக இருக்கின்றது. மறுபுறத்தை நீங்கள் கேட்ட அதாவது ஆட்சி அமைத்தல் என்பதற்கும் ஒரு ஆதரவு நாயகன் அல்லது ஒரு தலைமை நாயகன் என்பதற்கும் 2 வேறுபாடுகள் இருக்கின்றன. இவர் கட்சியை ஆரம்பித்து இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றார். 226 தொகுதிகள்,
அந்த தொகுதிகளை உடனடியாகவே வென்று இவரால் ஒரு முதல்வராக வர முடியுமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் அறவே இல்லை. இவர் ஒரு மூன்றாம் தரப்பாக பரிணமிக்க முடியுமா என்றால் ஆம், மூன்றாம் தரப்பாக மற்றவர்களுடன் இணைந்து தனது பலத்தை காட்ட முடியும். அல்லது தனித்து தேர்தலில் போட்டியிட்டால் கூட தான் மூன்றாவது நிலை கட்சி என்பதை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை கூட பின்தள்ளக்கூடிய சில வேளைகளில் நிலைமை ஏற்பட்டால் இவருடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைப்பது என்பது சாத்தியமில்லை என்கின்ற நிலைமை என்பது கண்டறியப்படும். ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் என்பது என்னவென்றால் தங்களுக்குரிய தேவை ஒன்று இருக்கின்றது, அதற்குரிய நாயகன் இல்லை என்பதைத்தான் அங்கே ஒரு வெளிப்படையாக தெரிகின்றதை ஒழிய இந்த ஆட்சி கட்டிலில் யார் ஏறுவார்கள் என்பது 2026ஆம் ஆண்டு தான் தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அதன் பொழுதான நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பது யாருமே கட்டியம் கூற முடியாது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது நீங்கள் அதாவது அந்த கேட்ட கேள்வி இவருடைய எவ்வாறாக இதனை இவர்கள் செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக இவர்கள் ஒரு மீள் அமைப்புகள் இது இனி இந்த இவருடைய இந்த பிரச்சாரம் என்பது ஜனவரி வரையும் அல்லது டிசம்பர் வரையும் செல்வதாக இருந்த பிரச்சாரம் என்பது நிச்சயமாக ரத்து செய்யப்படும். நிச்சயமாக இந்த விவகாரங்களில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் ஆராய வேண்டும். நிச்சயமாக வழக்குகள் கூட நடைபெறும். சில வேளைகளில் காவல்துறை அனுமதி கொடுக்காத இடங்களில் எல்லாம் நிகழ்வுகள், அதாவது பல விடயங்களும் இனித்தான் வரும். ஆனால் நான் கூறிய ஒரே ஒரு விடயத்தை கவனத்தில் எடுத்தீர்கள் என்றால், அதாவது காணொளிகள் தான் காட்சிகள் அல்லது காலம்தான் சாட்சி என்று பார்த்தால் அங்கே இந்த கூடி, அதாவது இவர் செல்கின்ற இடங்களில் கூடியிருக்கின்ற மக்களும் அல்லது செல்கின்ற பாதைகளில் கூடியிருக்கின்ற மக்களும் எதிர்பார்ப்பொன்றை அல்லது தாங்களாகவே தேடி, அதாவது தாங்களாகவே ஒரு கூடிய கூட்டமாக அங்கே ஒரு உணர்ச்சி பிரவாகத்தில் இருப்பதான தன்மையானது அங்கே ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றது. ஆனால் இதற்குரிய வழிமுறைகளை அவர்கள் எவ்வாறு செய்வார்கள் என்பது நிச்சயமாக கேள்விக்குரியது. என்றால் இது ஒரு இளைய கட்சி, தொடங்கி 2 வருடங்கள் கூட ஆகவில்லை, 1 வருடம் முடிந்த நிலையில் இவரால் மக்கள் நாடி செல்ல முடியுமா அல்லது மக்களை தேடி செல்ல முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்ததை புறம் தள்ளி மக்கள் கூடுகின்றார்கள். அந்த கூட்டத்திற்கான விளைவு எவ்வாறு இருக்கும் என்பது தேர்தல்களின் போலான முடிவுக்கு அல்ல. இது மக்களுடைய ஒரு தேவை அங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றது. அது எங்கு சென்று முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. சில வேளைகளில் விஜய் கூட தனது முடிவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்படுத்தலாம் என்றால் இது ஒரு எவ்வாறு கூறலாம் என்றால் இன்றைய நாளில் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்புடையதல்ல, எதிர்பார்க்கப்படாதது, துன்பியல் நிகழ்வு. நிச்சயமாக ஒரு 30க்கும் மேற்பட்ட உயிர்கள், 23 என்பதுதான் நான் அறிந்த வரையில் பார்த்த செய்தியாக இருந்தாலும் பின்னர் ஊடகங்கள் 30 என்று கூட தெரிவிக்கின்ற நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய பிரதமரே உடனடியாக அனுதாபத்தை வெளியிடுகின்ற அளவிற்கு நிலைமை சென்றிருக்கின்றது. காரூர் காலமாக தமிழக அரசியலில் பேசப்பட போகின்ற இடமாக மாறிவிட்டது. நிச்சயமாக இந்த சம்பவத்தினை யாரும் மறக்க மாட்டார்கள். இனிமேல் இவ்வாறான தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஒழுங்கு செய்கிற போது இந்த சம்பவம் எல்லாருடைய மனதிலும் நிற்கின்ற ஒன்றாக இருக்கும். சரி, இதை எப்படி சமன் செய்ய போகிறார்கள், எதிர்காலத்தில் எப்படி இதை தவிர்க்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி இந்த உரையாடலில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.